ராதாகிருஷ்ணன் சார் வணக்கம். 68 மணி நேரம் கழித்து இந்த துயர சம்பவத்துக்கு நடிகர் விஜய் தற்போது ஒரு வீடியோவை வெளியிட்டு இருக்கிறாரு. மனசு முழுக்க வலி இருக்கு, வேதனையில் இருக்கிறேன், இப்படி ஒரு ஒரு துயர சம்பவத்தை என்னுடைய வாழ்நாள நான் சந்திச்சதே இல்லை அப்படின்னு பேசினாலும் கூட இந்த நேரம் வரைக்குமே ஸ்டில் அவர் ஒரு வருத்தம் கூட இந்த சம்பவத்துக்கு தெரிவிக்கல. இந்த வீடியோவை நீங்க பார்த்திருப்பீங்க, உங்களுடைய கருத்து என்ன சார்? இது என்னை பொறுத்தளவுல ஒரு பேசிக் அறிவு ஒரு அரசியல்வாதிக்கு தேவைப்படுகிறது. அதாவது ஒரு ஸ்டேஷனரி கிரவுட் ஒரு இடத்துல இருக்கு, அதாவது ஒரு ஒரு கிரவுட் ஒரு இடத்துல இருக்குன்னு வச்சுங்களேன். அது கூட ஒரு மூவிங் கிரவுடு சேர்ந்துச்சுன்னா அங்க ஸ்டாம்பீடு தானுங்க நடக்கும், வேற ஒன்றும் நடக்காது. இந்த பேசிக் இது நீங்க யார்கிட்ட வேணாலும், திமுகவினுடைய ஒரு பகுதி செயலாளர்கிட்ட இல்லை என்றால் அடிப்படை கேடர்கிட்ட, அதிமுகவினுடைய கேடர்கிட்ட கூப்பிட்டு கேட்டு பாருங்க, அவர் சொல்லுவாரு. அவங்க எல்லாருமே சொல்லுவாங்க. அதாவது ஒரு மூவிங் கிரவுடு ஒரு ஸ்டேஷனரி கிரவுடு கூட ஜாயின் ஆகும்போது அங்க நிச்சயமாக ஸ்டாம்பீட் நடக்கும். இதுல கான்ஸ்பிரசி கிடையாது. விஜய் சொல்றது அவ்வளவுமே அபத்தமா இருக்கிறது ஒண்ணு. ரெண்டாவது கான்ஸ்பிரசி தியரிஸ் இருக்கு இல்லையா, இவர்கள்லாம் எம் மேல கை வைங்க, என்னுடைய இது கூட இருக்கிறவங்க மேல கை வைக்காதீங்க, சிலர் அரசா இருக்காங்களா சொல்றது இதை விட பெரிய அபத்தமே கிடையாது. நீங்க வாய்க்கு வந்தபடி என்ன வேணா பேசிடுவீங்க, எதை வேணா பேசிடுவீங்க, யாரை வேணா இன்சைட் பண்ணுவீங்க. அரசாங்கம் அது அதனுடைய ஏஜென்சிஸ் எல்லாம் கவர்மெண்ட் இருக்கணுமா? ஒரு கேள்வியாச்சும் கேட்கக்கூடாதா? இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. எனக்கு ஒரு பேச்சு சுதந்திரத்துக்காக நான் நிலை கொள்கின்ற ஒரு மனிதராக இருந்தா கூட இந்த ஒரு தருணத்தில் மக்களை தூண்டிவிடும் விதமாக பேச வேண்டிய அந்த கருத்துக்கள் தவிர்க்க வேண்டும். தவிர்க்கவில்லை என்றால் அது நிச்சயமாக உங்களுடைய அந்த அந்த பேச்சு சுதந்திரம் இன்றைக்கும் நாளைக்கும் தேவையில்லை என்று நான் நினைக்கிறேன். ஏன் தூண்டி விடுறீங்க? அந்த தூண்டி விடலுக்கு நீங்க இன்னைக்கு மறுபடியும் அதே மாதிரி தானே நீங்க பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். அப்ப இது எல்லாமே எடுத்து பார்க்கும்போது என்னை பொறுத்தளவுல இது ஒரு அரசியல் கட்சி மட்டும் கிடையாது, இது ஒரு கல்ட். இந்த கல்ட் தன்மேல அந்த பழியை என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அப்படியே முழுசாக அரசாங்கம் மேல திருப்பி விடுகின்ற ஒரு நாடகத்தை இன்னைக்கு செய்திருக்கிறார் 68 மணி நேரத்துக்கு பிறகு. சார், இந்த சம்பவம் நடைபெற்ற நாளில் தொடங்கி தற்போது வரை பேசப்பட்டு வந்த ஒரு விஷயம், அவர் ஏன் ஸ்பாட்டுக்கு போல, அவர் ஏன் அங்கிருந்து உடனடியாக புறப்பட்டு நேராக திருச்சி விமான நிலையம் போனார், அங்கிருந்து சென்னை வந்தார், சென்னையிலேருந்து நேராக வீட்டுக்கு போனார், என்ன காரணத்துக்காக அவர் அங்கிருந்து தப்பி ஓடி வந்தார் அப்படிங்கிற கேள்வி தான் எழுப்பப்பட்டுச்சு. ஆனால் கிட்டத்தட்ட 3 நாட்கள் ஆகிவிட்டது. 68 மணி நேரம் கழித்து இவர் பேசின விஷயத்துக்குள்ள நம்ம போறதுக்கு முன்னாடி ஒரு அரசியல் கட்சி தலைவர் தன்னுடைய கூட்டத்துக்கு வந்தவங்க 41 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. 41 குடும்பம் இன்னைக்கு பெரிய ஒரு தத்தளிப்புல இருந்துட்டு இருக்குது. 68 மணி நேரம் கழித்து ஒரு வீடியோவை வெளியிடுவது அப்படிங்கிறது என்ன மாதிரியான ஒரு மனநிலை ஒரு அரசியல் தலைவர் செய்ய வேண்டிய செயலா? நிச்சயமாக கிடையாதுங்க, ஒரு அரசியல் தலைவர் கிடையாது. அதாவது இவருக்கு இது அரசியல் கூட்டமா அவர் பார்க்கவே இல்லையே, அதான முக்கியமான பிரச்சனையா இருக்கிறது. அதாவது ஒரு மாஸ் ஹீரோ, அந்த மாஸ் ஹீரோ பல படங்கள்ல வர்ற மாதிரி இந்த கிரௌடும் ஏதோ வாடகைக்கு எடுக்கப்பட்ட ஒரு கும்பலாக அவர் நினைத்துக் கொள்கிறார். அங்க வருகிறார், நடிக்கிறார், கிளம்புகிறார். படங்கள்ல வர மாதிரி தானுங்க. ஒரு 20,000 பேரை வர சொன்னீங்கன்னா 20,000 பேர் கூட்டி நிறுத்துவாங்க ஒரு இடத்துல. அவர்களை பார்த்து கையசைக்க வேண்டியது, அவர்கள் ஆரவாரம் செய்வார்கள். அதன் பிறகு இவர் கிளம்பி விடுவார். இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ அதே ஒரு செட்டப் தான் இங்கேயும் வருகிறது. அது பெரம்பலூர் ஆனாலும் சரி, இல்ல திருச்சி ஆனாலும் சரி, இல்ல நாகப்பட்டினம் ஆனாலும் சரி, அதே காட்சிகள் தான் நான் பார்த்து கொண்டிருக்கிறோம். என்ன இவர்கள் வாடகைக்கு எடுத்த கூட்டம் கிடையாது, அங்கங்க இருந்து கூட்டுகின்ற கூட்டமா இருக்கிறது. திண்டுக்கல்ல இருந்து ஒருத்தர் இறந்து போயிருக்காது, அது எப்படி ஆறுது? நீங்க கூட்டாமல் அவர் எங்க சேர போறாரு? திருப்பூர்ல இருக்கிற ஒருத்தர் இறந்திருக்கிறாரு, அவர் எப்படி இறந்தாரு? அவரு நீங்க வர நீங்க இங்க கொண்டு வந்தனாலதான் அவர் இங்க இருக்கிறாரு. அப்ப இவ்வளவும் தெரிந்த ஒரு மனிதர், இவ்வளவும் அறிந்த ஒரு மனிதர் இன்னைக்கு ஏதோ எனக்கு ஒண்ணும் தெரியாதுப்பா, நான் இன்னசென்ட்பாங்கிற பேசுறதெல்லாம் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது. நிச்சயமாக இவர் மேல இன்றைக்கு நடவடிக்கை எடுக்க வாய்ப்பில்லை என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரை இவருடைய பாப்புலாரிட்டிக்காக அவர் இந்த அரசாங்கம் பணிந்து கொண்டிருக்கிறதாகத்தான் நான் பார்க்கிறேன். இல்லை என்றால் இவர் தான் A1ங்க. இல்ல அவங்க மாவட்ட செயலாளர் தான் A1 எல்லாம் சொன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். இவர்னாலதான் அந்த பிரச்சனையே ஆரம்பிக்குது. ஒரு மூவிங் கிரௌட் ஒரு ஸ்டேஷனரி கிரௌடோட மெர்ஜ் ஆகும் போது தான் இந்த பிரச்சனையா வருகிறது. மூவிங் கிரௌட நீ கண்ட்ரோல் பண்ணல. நீங்க அவங்க எந்திரிச்சு நின்று ஒரு நாமக்கல்ல இருந்து வருகின்ற நபர்கள், பைக்ல வர்ற நபர்கள், ஓடி வருகின்ற நபர்கள், அதே மாதிரி ஒரு பல கிலோமீட்டர் தூரம் ஓடி வருகின்ற நபர்கள், இந்த நபர்கள் ஓடி இங்க மிங்கலாகவில்லை என்றால் இந்த பிரச்சனையே இருந்திருக்காது. அப்ப யார் மேல தவறு? ஏடிஜிபி டேவிசன் கிளியரா சொல்றாரு இல்லையா? அதாவது அங்க இருக்கின்ற போலீஸ்காரர்கள் அறிவுறுத்தினார்கள், 50 மீட்டர் முன்னாடி நில்லுங்க அறிவுறுத்தினார்கள். அந்த அறிவுரையை ஏன் இவர்கள் செவிசாய்க்கவில்லை? இல்ல ஸ்பீக்கர் தள்ளி இருக்கிறது, அதனால மைக்ல பேசினா ஒழுங்கா கேட்காது என்றெல்லாம்
இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு போங்கு விளக்கங்களை அளிப்பது வந்து எவ்வளவு, அதாவது மக்களினுடைய அந்த பிரச்சனைக்கு, இல்லை என்றால் மக்கள் இறந்து விடுவார்கள், செத்து போவார்கள் என்ற அந்த ஒரு பேசிக் கன்சிடரேஷன் இல்லாம தான் முன்னாடி வந்து நான் சொல்றது மைக்ல சொன்னா மக்களுக்கு கேட்கணுங்கிற அந்த அடிப்படையில் வந்து நிக்கிறீங்க. அப்புறம் இதுல வந்து என்ன விளக்கம் கொடுக்க முடியும்னு கேக்குறேன். ஏற்கனவே கான்ஸ்பிரசி தியரின்னு சொல்லிட்டாங்க, அதுல இருந்து அவங்க வந்து பின்னே போக முடியாது. அப்ப அந்த கான்ஸ்பிரசி தியரியிலே அவங்க நின்று இருக்காங்க. இன்னைக்கு ஹேமமாலினி வந்து அதே பேசி வந்து பேசிட்டு போயிறாரு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.